சிவ வணக்கம். நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன். தியானத்தின் முக்கியத்துவம் பற்றியும் தியானமும் மனிதனின் வாழ்வும் எவ்வளவு தூரம் நெருக்கமானது, மனித பிறவி எடுத்ததே தியானம் பண்ணுறதுக்கு தான் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா தியானம் இல்லாமல் எந்த ஒரு காரியமும் சித்தியாகாது, வாழ்வில் வெற்றியும் கிடைக்காது. அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த தியானம். இந்த தியானத்தை யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். எல்லாருக்குமே இதுக்கான முழு அதிகாரமும் சுதந்திரமும் இருக்குது. என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு ஸ்ரத்தை வேணும். இந்த ஸ்ரத்தை அப்படிங்கிறது ஒரு ஆழ்ந்த நம்பிக்கை. இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இந்த காரியமே அடங்கியிருக்கு. இந்த தியானத்துக்கு மட்டும் இது பொருந்தாது. நீங்கள் செய்கிற எந்த விதமான செயல்களாக இருந்தாலும், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய அத்தனை கர்மங்களுக்கும் அத்தனை கடமைகளுக்கும் தேவையானது ஸ்ரத்தை. வாழ்க்கையின் மூலாதாரமே ஸ்ரத்தை தான். இந்த ஸ்ரத்தையோட இந்த தியானத்தை நீங்கள் தொடங்கும் பொழுது அத்தனை காரியங்களும் உங்களுக்கு வெற்றியாகும். இந்த தியானத்தை பற்றின விரிவான விளக்கங்களை பாகங்களாக பிரித்து அடியேன் தொகுப்பாக வெளியிட உள்ளேன். என்னுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக்கொண்டு இதை கேட்டு அனைவரும் பலனடையணும் அப்படின்னு இறைவனை வேண்டி கேட்டுக்கிறேன். அதாவது 12 சித்தர்கள்லையும் நிறைய ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு வழிமுறைகளை நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. இப்போ தேரையர் மருத்துவத்தை சொல்லியிருக்கிறாரு, திருமூலர் பாடல்களை சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் தமிழையும் அத்தனையையும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அகத்தியர்கிட்டேருந்து படித்தவங்க தான் அத்தனை பேருமே. இதில் ஒவ்வொரு சித்தர்களும் ஒவ்வொரு விதமான வழிமுறைகளையும் இறைவனை அடையிறதுக்கான வழிகாட்டுதலையும் பாதைகளையும் நிர்ணயம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இதில் பதஞ்சலி முனிவர் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதுதான் பேசிக். உங்களுக்கு அந்த பேசிக்கை தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு தியானத்தில் என்ன கிடைக்கும்னா, தன்னை முழுவதும் அறிந்து கொள்ள ஒரு மனிதன் முயற்சி பண்ண வேண்டும். நாம் யார், நம்ம எதுக்காக இங்கே பிறந்திருக்கோம், நமக்கு என்ன கடமை இங்கே இருக்குது அப்படிங்கிறத ஒரு மனிதன் ஆழமாக புரிஞ்சுக்கணும். இதுக்கு அஷ்டாங்க யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை தான் முதல்ல நாம் கற்றுக்கணும். இந்த அஷ்டாங்க யோகத்தின் மூலமாக இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி நிலை என்பதாகும். இந்த அடிப்படையில் தான் ஆரம்ப காலத்தை நீங்கள் தொடங்கணும். இதுக்கு முறையான ஒரு தீட்சை எடுக்கணும். இந்த தீட்சை அப்படிங்கிறது நான் முன்னாடி பதிவில் சொன்ன மாதிரி 12 வருட காலம் இருக்குது. 10 தீட்சைகள் எடுக்கணும். தச தீட்சை இது எடுத்தால்தான் முழுமை அடையும். இந்த ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக கல்வி, நீங்கள் ஆன்மீகத்தில் அடி எடுத்து வச்சிருக்கிற இந்த வாழ்க்கையை நீங்கள் முழுமையாக ஈடேற்றிக்கொள்ள முடியும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு 12 வருஷம்லாம் முடியாது, நான் சில வருஷம், 1 வருஷம், 3 வருஷம் எனக்கு போதும் அப்படின்னீங்கன்னா, நீங்கள் இது சார்ந்த துறை எதையாவது தேர்ந்தெடுத்து அது மூலமாக நீங்கள் ஏதாவது காரியத்தை சாதிக்கிறதுக்கு, ஒரு வியாபாரம், ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு தொழில்துறையில் நீங்கள் ஈடுபடணும் அப்படின்னா 1 வருஷம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஒரு கணக்கு இருக்குது. 3 வருஷம்னு ஒரு கணக்கு இருக்குது. அதோடு நிறுத்திக்கலாம். முழுமை அடையணும்னா 12 வருஷம் இந்த கோர்ஸ் எல்லாம் நீங்கள் கம்ப்ளீட் கட்டாயம் பண்ணணும். சரி, இப்போ தீட்சை எடுக்கிறதுனால என்னெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்கள். இந்த பிருத்திவி அப்படிங்கிறது பூமி, நிலம், மண், அப்புன்னு சொல்கிறது. அப்புன்னா ஜலம், நீர், புனல் அப்படின்றது தேயு, அக்னி. இந்த நெருப்பு, அனல், இதை அனல்னு சொல்லலாம், தேயுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி இதுக்கு பல பெயர்கள் இருக்குது. கால் அப்படிங்கிறது காற்று, கனல் ஆகாயம், வெளி வானம், விசும்பு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் சில தத்துவங்கள், சில பெயர்கள் தொகுத்து சித்தர்கள் வச்சுருக்காங்க. இந்த பஞ்சபூதங்களை நம்ம உடல்ல இருந்து நாம் சுத்தம் பண்ணிக்கிற முறை தான் தீட்சையினுடைய முதல் கட்டம். இரண்டாவது, பஞ்ச ஞானேந்திரியங்கள் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவி. இதையெல்லாம் நாம் சுத்திகரிப்பு பண்ணுறோம். இது நாள் வரைக்கும் இந்த பஞ்சபூதங்கள் வழியாக பார்த்தது, கேட்டது, சுவைச்சது, இப்படி என்னெல்லாம் இருக்கோ அதையெல்லாம் நாம் சுத்தம் பண்ணுறோம். ஏற்கனவே இருக்கிறது எல்லாமே மனித வாழ்க்கைக்கு நீங்கள் உங்கள் அனுபவங்கள் எல்லாத்தையுமே உரமாக நீங்கள் மாற்றிக்கலாம். இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம், இப்போது
ஆன்மீகத்தில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு தோராயமாக உங்களுடைய வயது என்னவாக இருந்தாலும் அந்த வயது வரை நீங்கள் பெற்ற உங்களுடைய அனுபவங்கள் அனைத்தையும் உங்களுக்கு உரமாக நீங்கள் மாற்றிக்கலாம். உரமாக மாற்றிக்கிட்டு இந்த தீட்சையின் மூலமாக இந்த பஞ்சபூதங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிட்டு பஞ்ச ஞானேந்திரியங்களை நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிறீங்க. அடுத்தது பஞ்ச கர்மேந்திரியங்கள், வாக்கு, நம்ம வாயிலிருந்து பேசக்கூடிய வாக்கு, பாணின்னு சொல்லக்கூடியது கைகள், பாதம், பாயுரு அப்படின்னு சொல்கிறது. இந்த பாயுருன்றதெல்லாம் ஆசனவாய், உபஸ்தம், கருவாய், அதெல்லாம் எல்லாத்தையுமே நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிறது. அதாவது காமம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சுத்தம் பண்ணிக்கிறது. உபஸ்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு பாயுருன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பாதம், அதாவது பாணி, கைகள் பாணி, இதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கணும். பஞ்ச தன்மாத்திரைகள்னு சொல்லிட்டு இருக்குது. அதாவது சுவை, ரூபம், ஊருன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்பரிசம் அப்படின்னு அர்த்தம். ஓசைனா சப்தம், நீங்கள் காதில் கேட்டுக்கிட்டு இருந்த ஓசைகள், சினிமாக்கள் பார்க்குறது, அது இதுன்னு சொல்கிறது, இல்லை மற்ற விஷயங்கள், உங்கள் காதுகளால் நீங்கள் கேட்ட அந்த பஞ்சேந்திரியங்கள் உணர்ந்த உணர்வுகள், மொத்த உணர்வுகளும் அர்த்தம். இதில் இதெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கணும். கந்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம். இதெல்லாம் கந்தம் பண்ணுறது. அதே மாதிரி பஞ்ச கோஷங்கள்னு இருக்குது. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இந்த கோஷங்களை எல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணிக்கிறீங்க. இப்படி இதெல்லாம் இந்த சுத்தம் பண்ணுற முறைகள் தீட்சையினுடைய முறைகள். இது மட்டும் இல்லாமல் 3 மண்டலங்கள் இருக்குது. இந்த 3 மண்டலங்களை எல்லாம் நீங்கள் அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அதாவது அக்னி மண்டலம், சூரிய மண்டலம், சந்திர மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டலங்கள் இருக்குது. குணங்கள் இருக்குது. ராஜசம், தாமசம், சாத்வீகம், இந்த மாதிரியான குணங்கள் இருக்குது. மலங்கள்னு சொல்லக்கூடியது பார்த்திங்க அப்படின்னாக்கா வேஸ்டேஜ். இந்த வேஸ்டேஜில் எதெல்லாம் வரும்னாக்கா ஆணவம், கண்மம், மாயை, இது போன்ற விஷயங்கள். பிணிகள்னு சொல்லுவோம். இப்போ வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டம், எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப மாட்டிட்டு கஷ்டப்படுறீங்களோ இதெல்லாம் பிணிகள். ரொம்ப தரித்திர நிலை, ரொம்ப கஷ்டம், ஸ்ட்ரகிள்ஸு, ஒரு மாதிரியான இடையூறுகள் எல்லாம் வாழ்க்கையில் இருக்கிறதெல்லாம் பிணிகள். இதெல்லாம் வாதம், பித்தம், சிலோத்தமம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகைகளில் அடங்கும். இதில் நீங்கள் எந்த வகையில் இருக்கீங்கன்னு பார்த்து இது எல்லாத்தையும் சுத்தம் பண்ணுறது. ஏடனை அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்த ஏடனையில் பார்த்திங்கன்னாக்கா லோக ஏடனை, அர்த்த ஏடனை, புத்திர ஏடனை அப்படின்னு இருக்குது. இதையெல்லாம் முடிச்சுட்டு தான் நீங்கள் சக்கரங்களுக்கு உள்ளே வரணும். ஆதாரமான சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகத்தம், விசுத்தி, ஆக்னா, இந்த மாதிரியான சக்கரங்களுக்குள்ளே இந்த சக்கர எழுச்சியை நீங்கள் அதுக்கப்புறம் தான் தொடங்கணும். இதுக்கப்புறமும் உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட் உள்ளே வரும். சாத்திரம், சொப்பனம், இந்த மாதிரியான உறக்கம், துரியம், நிஷ்டை, துரியாதிதம், இதெல்லாம் உள்ளே உங்களுக்கு அடங்கிடும். இந்த பிராணனை சுத்தம் பண்ணணும். பிராண காற்றை நீங்கள் உயிர்காற்று சுவாசிக்கிறீங்க இல்லையா, அந்த காற்றை நீங்கள் சுத்தம் பண்ணணும். இந்த மாதிரி உடலில் இருக்கிற அத்தனையையும் நீங்கள் சுத்தம் பண்ணணும். இன்னும் நிறைய இருக்குது. இதில் காமம் இருக்குது, குரோதம் இருக்குது, லோபம் இருக்குது, மோகம், மதம், மாச்சாரியம், டம்பம், அகங்காரம், இதெல்லாம் இருக்குது. இடைக்கால இடப்பு நரம்புன்னு சொல்லிட்டு இருக்குது. பிங்களை, வலப்பக்க நரம்பு, சுழுமுனை, நடுநரம்பு, சிக்குனை. இந்த சிக்குனைலாம் உள்நாக்கு நரம்பு, பொருடன் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. வலக்கண் நரம்பு, காந்தாரி, இடக்கண் நரம்பு, அத்தி இருக்குது. வல செவி நரம்பு, அலப்புடை, இடச்செவி, இந்த மாதிரி நிறைய இருக்குது. சங்கினி, கருவாய் இருக்குது. இந்த மாதிரி குரு மலவாய் நரம்புகள் இருக்குது. இதெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாத்தையும் நீங்கள் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வர்றதுக்கே உங்களுக்கு 1 வருஷ காலம் ஆகிடும். முதல் 1 வருஷம் ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறது தான். அடுத்தது இந்த காற்றுகளை எல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ண வேண்டி வரும். பிராணன், அபானன், வியானன், இந்த உதானன், சமானன், இந்த மாதிரி காற்றுகள், நாகன், கூர்மன், கிருகரன், இந்த மாதிரி தேவதத்தன், இந்த காற்றுங்கள், தனஞ்சயன், இதெல்லாம் நீங்கள் காற்றுகளை சுத்தம் பண்ணணும். இந்த 1 வருட காலம் நீங்கள் ஒரு தீட்சை எடுத்துட்டு நான் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிறைய இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் சுத்தம் பண்ணி நீங்கள் தயாராகிறதுக்கே 1 வருஷ காலம் ஆகிடும். இந்த 1 வருஷ காலத்தை நீங்கள் முடிச்சுட்டு தான்
பயிற்சியவே நீங்கள் ஆரம்பிக்கவே போகிறீங்க. புரியுதுங்களா? இந்த தியானம் யோக மார்க்கம்னு இந்த வாழ்க்கையில் உள்ளே வர்றதுன்றது அவ்வளவு பெரிய சப்ஜெக்ட் ஈஸியாக கிடச்சிடாது. ஆன்மீகங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன், ரொம்ப பெரிய கடல். இந்த கடலுக்குள்ளர நாம் கற்றுக்க வேண்டிய சப்ஜெக்ட் நிறைய இருக்குது விஷயங்கள். இதில் உண்மையான விஷயத்தை நம்ம தேடி போகும்போது உண்மையை நம்ம அடையணும் அப்படின்னா அதுக்கேற்ற உழைப்பையும் அதுக்கேற்ற கஷ்டத்தையும் நாம் படணும். உண்மையாக தான் இருக்கும் எப்பயுமே. அதை பார்க்குறதுக்கு நாம் தயாராக இருக்கணும். நாம் இப்போ போக போகிறோம் இந்த லைனில், இப்படி தான் வாழ போகிறோம் அப்படின்னு யார் முடிவு எடுக்கிறோமோ முதல்ல அவங்க கடைப்பிடிக்க வேண்டிய இந்த விஷயங்கள் ஃபஸ்ட்டு 1 வருஷம் ஃபுல்லாக இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த வருஷத்தில் தான் முதல் படி. அதாவது அது 3 மாதம் 48 நாள் அந்த மாதிரி பிரித்து கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 48 நாள், அப்புறம் 90 நாள், அப்புறம் மறுபடியும் ஒரு 48 நாள். இப்படியே அந்த மண்டலங்களை கடந்து அடுத்த வருஷம் உங்களுக்கு போயிடும். 2வது வருஷம், 3வது வருஷம் வேறு ஒரு பயிற்சி இருக்குது. இந்த மாதிரி இதையெல்லாம் முடிக்கிறதுக்கு தான் 12 வருஷம் அப்படின்னு நான் சொல்கிறது. இப்போ இந்த கோஷங்கள், இந்த பஞ்சேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள், இதை பற்றி எல்லாமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பற்றியும் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த பதிவில் வெளியிடுறேன். சிவாய நம. வணக்கம்.